கெமிஸ்ட்ரி ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து யூனிட் 10 ஸ்டார்ட் பண்ணுறோம். லாஸ்ட் கிளாஸோட யூனிட் 6 முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம்னா, யூனிட் 1 முடிச்சிருக்கோம், யூனிட் 3 முடிச்சிருக்கோம், யூனிட் 8 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், யூனிட் 6 முடிச்சிருக்கோம். நவ் வி பாஸ் ஆன் டு யூனிட் 10, தட் இஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நடத்துகிறோம். நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், 5 யூனிட்டுக்கான நோட்ஸ் வந்து வித்து டிஆர்பி கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த யூனிட் கிளாஸ் முடிஞ்சனும் நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, இந்த 10th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் பாலிமர்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. யூவி, ஐஆர், ராமன், லேசரு, என்எம்ஆர், டபிள்யூசிஆர், இஎஸ்ஆர் இதெல்லாமே படிச்சிருப்போம். மாஸ்பர், ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறது வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்றோம். எல்லா ஸ்பெக்ட்ராலையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஏரியா எதுங்கிறதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்குறது யூனிட் 10ஓட ஃபஸ்ட்டு கிளாஸ் இது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறோம். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இட் டீல்ஸ் வித் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அண்ட் நாட் வித் இட்ஸ் அப்சார்ப்ஷன். இங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு தான். ரேலே ஸ்கேட்டரிங் இதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். நாட் வித் இட்ஸ் அப்சார்ப்ஷன் டேர்மே இங்கே தேவை கிடையாது. ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ராமன் ஃப்ரீக்வன்சி ஆர் ராமன் ஷிஃப்ட் அப்படின்னா என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். V0 இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். த்ரோட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்சிடென்ட் லைட்னா V0, விஆர்னா வந்து பர்டிகுலர் ஸ்கேட்டர்ட் லைனோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கு இருக்க சேஞ்சஸை நம்ம போடுறோம். ΔV = V0 - VR அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்ட கொலிஷன் வந்து எலாஸ்டிக்காக இருந்ததுன்னா V = V' அப்படின்னு எழுதியிருக்கோம். Vன்னு இன்சிடென்ட் லைட், V' இங்கே நான் என்னென்னு மென்ஷன் பண்ணுறேன், ஸ்கேட்டர்ட் லைன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்கேட்டர்ட் லைனு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொலிஷன் எலாஸ்டிக்காக இருந்ததுன்னா அதுக்கு கண்டிஷன் இதுதான். இஃப் த கொலிஷன் இஸ் இன்எலாஸ்டிக், நம்ம எடுத்துகிட்டது இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் V' is greater than V அப்படின்னு சொல்கிறோம். V' is greater than V. இந்த ரெண்டு கான்செப்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. V' is greater than V அப்படின்னு சொல்கிறோம். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு எடுத்தாலே ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டோக்ஸ் லைன்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்கேட்டரிங் ஆஃப் ரேடியேஷன் ப்ரொடியூசஸ் லைன்ஸ் வித் லோயர் ஃப்ரீக்வன்சி. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, லோயர் ஃப்ரீக்வன்சி கம்பேர்ட் டு இன்சிடென்ட் பீம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் இங்கே லைன்ஸ் போட்டிருக்கேன். திஸ் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. இப்போ இங்கேருந்து இது எக்ஸைட் ஆகி இப்படி வருது. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் என்ன சொல்கிறேன், ΔV = V - V' அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஸ்டோக்ஸ் லைன் என்னவா இருக்குன்னா பாசிட்டிவ் சைனோட இருக்குது. தட் இஸ் V is greater than V', V is greater than V' அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டு நம்ம சொல்ல வேண்டியது என்னது, ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஸ்கேட்டரிங் ஆஃப் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் லைன்ஸ் வித் ஹையர் ஃப்ரீக்வன்சி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர் ஃப்ரீக்வன்சி. ΔV = V - V'. இங்கே பாசிட்டிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னவாக இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்டு, எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து லென்த்தியாக இருக்குது. ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் V is greater than, இதை விட இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை எழுதிட முடியும். ஸ்டோக்ஸ் லைன்னா என்ன, ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்னா என்ன. ஸ்டோக்ஸ் லைன்னா வித் லோயர் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் சைன். வேறு ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி வித் நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது செலெக்ஷன் ரூல். எல்லாத்துலேயுமே இந்த செலெக்ஷன் ரூல் இம்பார்ட்டண்ட்டுங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. த போலரைசபிலிட்டி ஆஃப் அ மாலிக்யூல் மஸ்ட் பி சேஞ்ச். அங்கே தான் ஃபார் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா த வைப்ரேஷன் மஸ்ட் சேஞ்ச் த போலரைசபிலிட்டி ஆஃப் த மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். போலரைசபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகுது இதில். அப்போ ΔV = +or -1. ΔV = 1ன்னு இருந்தால் அது ஸ்டோக்ஸ் லைன். ΔV = -1ன்னு இருந்தால் அது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். எதுக்கு, வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அதோட செலெக்ஷன் ரூல். ஃபார் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா த போலரைசபிலிட்டி ஆஃப் அ மாலிக்யூல் மஸ்ட் பி அனைசோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கண்டிஷன். ΔJ = 0 +or -2 அப்படின்னு சொல்கிறோம். +or -2. இந்த நம்ம இப்போ பார்க்குற எல்லா ஏரியாவும் இம்பார்ட்டன்ட். நான் இங்கே இப்போ சைன் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ΔJ = 0 +or -2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த +or -2 நான் கீழே ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஆல் diatomic linear and non-spherical molecules are Raman active. இது important. Diatomic molecules எல்லாமே Raman active. Linear structure இருக்கிறது எல்லாமே Raman active. Non-spherical molecules Raman active. All spherical molecules are rotational Raman inactive. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Spherical molecules எல்லாமே inactive, but non-spherical molecules எல்லாமே active அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கண்டிஷன் என்னது? டெல்டா V ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. எது? வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ராவோட செலெக்ஷன் ரூல். நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ராவோட செலெக்ஷன் ரூல் என்ன? டெல்டா J ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை வச்சு நான் இங்கே ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், இந்த லைன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல்டா V ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. டெல்டா வியோட வேல்யூ 0ன்னு எழுதியிருக்கேன் அண்டு 1ன்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, டெல்டா J ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ டெல்டா J ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டா அதை நான் Q பிரான்ச் அப்படின்னு சொல்கிறேன். டெல்டா J ஈக்குவல் டு ப்ளஸ் 2 அப்படின்னு எடுத்துட்டா அதை நான் S பிரான்ச்னு சொல்கிறேன். டெல்டா J ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு எடுத்துட்டா நான் O பிரான்ச் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டெல்டா J ஈக்குவல் டு ப்ளஸ் 2 எஸ் பிரான்ச்சாக இருந்ததுன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0வோட முடியுது. 1ல் ஸ்டார்ட் பண்ணி அதோட இது ப்ளஸ் 2 இல்லையா, 3ல் போய் நிற்கணும். நல்லா பாருங்கள், 2ன்னு ஸ்டார்ட் பண்ணால் 5ல் போய் நிற்கணும். ஸோ இது மாதிரி நான் போட்டிருக்கிற மீனிங் என்னென்னா J ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, J ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு போட்டால் இப்போ நம்ம என்னென்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இந்த இடத்துல 2ன்னு வச்சுட்டா அது 0, அப்புறம் 3ன்னு வச்சுட்டா 1க்கு போகணும், 4ன்னு வச்சுக்கிட்டா 3க்கு போய் நிற்கணும். ஸோ இது என்னது? மைனஸ் 2 வேல்யூஸை இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ இது O பிரான்ச். டெல்டா J ஈக்குவல் டு 0 ஒன்றுமே இல்லை. இந்த 0னா இந்த 0வோட லைன்ஸ், இந்த 1 இதோட 1ஓட கனெக்ட் ஆகும், 2 2ஓட கனெக்ட் ஆகும். இந்த டயக்ராம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா இந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். ஸோ செலெக்ஷன் ரூலில் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரானா டெல்டா V ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, வேறு ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரானா டெல்டா J ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எப்படி போட்டு புரிய வைக்கிறோன்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்க்குற டாபிக் ரூல் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இது ரொம்ப முக்கியம் ராமன் ஸ்பெக்ட்ரா படித்தா. If a molecule has a center of symmetry, then the Raman active vibrations are inactive in IR and vice versa அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுல் நம்ம எடுத்துகிட்ட மாலிகுல் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்ததுன்னா அது ராமன் ஆக்டிவாக இருக்கும். அதில் வைப்ரேஷன்ஸ் ஆர் இன்ஆக்டிவ், தென் த ராமன் ஆக்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆர் இன்ஆக்டிவ். ஐஆரில் ஆப்போசிட்டாக இருக்கும். ராமன் ஆக்டிவாக இருந்தால் ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்கும், ஐஆர் ஆக்டிவாக இருந்தால் ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும். இந்த கான்செப்டை நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன் ஆக்டிவாக இருந்தால் ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டா அதில் ஐஆர் இன்ஆக்டிவ், ராமன் ஆக்டிவ். இது கொஞ்சம் நீங்கள் திரும்பி படித்து தான் ஆகணும் இந்த ஏரியாவை. ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் எடுத்துட்டா அதில் ஐஆர் இன்ஆக்டிவாக இருந்தால் ராமன் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். டையட்டாமிக் மாலிகுல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். O2ன்னு எழுதியிருக்கேன், நான் N2 எழுதியிருக்கேன், H2 எழுதியிருக்கேன். ஆக்சிஜன் டபுள் பாண்ட், நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் தெரியும், ஹைட்ரஜன் பாண்ட். இது எல்லாமே ராமன் ஆக்டிவாக இருக்கும், ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்கும். நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரி ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இதை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் திரும்பி படிச்சுக்கோங்க. வேறு அசிமெட்ரிக் மாலிகுலாக இருந்ததுன்னா ராமனும் ஐஆர் ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கும். அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இப்படி இருந்ததுன்னா C டபுள் பாண்டோ சேம் டிரெக்ஷனில் இருந்ததுன்னா ஐஆர் ஆக்டிவாக இருக்கும், ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும். ஐஆர் எப்போ ஆக்டிவாக இருக்கும்? சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட். ராமன் இன்ஆக்டிவாக எப்போ இருக்கும்? நோ சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராமன் எடுத்துட்டா போலரைசபிலிட்டி, ஐஆர்னு எடுத்துட்டா டைபோல் மொமெண்ட். அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் டை சல்ஃபைட் எடுத்துக்கிறேன், C டபுள் பாண்ட் S, C டபுள் பாண்ட் S, C டபுள் பாண்ட் S, டபுள் பாண்ட் S. ராமன் ஆக்டிவ், ஐஆர் இன்ஆக்டிவ். அதே நைட்ரஸ் ஆக்சைடு N2O எடுத்துக்கிறோம், அதோட ஸ்ட்ரக்சரில் ராமன் அண்ட் ஐஆர் ரெண்டுமே ஆக்டிவாக இருக்குது. வேறு சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரிங் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? அசிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரிங் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரிங். அசிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரிங்னா பாருங்கள், ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போட்டிருக்கேன். சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரிங்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன் ஆக்டிவாக இருக்குது, ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்குது. ராமன் எடுத்துட்டா போலரைசபிலிட்டி, ஐஆர் எடுத்துட்டா டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அவுட் ஆஃப் ஃபேஸ் பெண்டிங் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட். இதையும் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் ஃபேஸ் பெண்டிங் C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது ப்ளஸ் அயான், இது ப்ளஸ் அயான், இது மைனஸ் அயான். ஐஆர் ஆக்டிவாக இருக்கும், ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும். இது ரெண்டுமே டீஜெனரேட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரூல் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
நான் எது ஆக்டிவ் சொன்னேன் எது இன்ஆக்டிவ் சொன்னேன்றது ஒரு தடவை பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட அப்ளிகேஷன்ஸ். எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட அப்ளிகேஷன்ஸும் பார்க்கணும். இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை மாலிகுல்ஸ் அண்ட் ஸ்டடி கெமிக்கல் பாண்டிங் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் பாண்ட்ஸ். ஓகே, இதில் கெமிக்கல் பாண்டிங்கை படிக்க முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ராமன் டெக்னிக் இஸ் ஆஃபன் சுப்பீரியர் டு ஐஆர் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்வெஸ்டிகேட்டிங் இன்ஆர்கானிக் சிஸ்டம்ஸ் பிகாஸ் அக்வஸ் சொல்யூஷன் கேன் பி எம்ப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராமன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்ஆர்கானிக் சிஸ்டம்ஸில் இது படிக்க முடியும். ராமன் ஸ்டடிஸ் ஆர் பொட்டென்ஷியலி யூஸ்ஃபுல் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்டெபிலிட்டியும் படிக்க முடியும். நெக்ஸ்ட், டிடக்ஷன் ஆஃப் மாலிகுலர் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் இம்ப்யூரிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் பை மேட்சிங் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன்னோன் வித் ரெஃபரன்ஸ் ஸ்பெக்ட்ரம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு அன்னோன் ஸ்பெக்ட்ரத்தை மேட்ச் பண்ணி படிக்க முடியும்னா அதையும் இதில் பண்ண முடியும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் காம்போசிஷன் ஆஃப் சர்ஃபேசஸ். Raman spectroscopy works on the basis of Raman effect and is used in nanotechnology to understand the structure of nanowires in biology and medicine, where the low frequency DNA and proteins are studied to understand the structure of molecules. See, the applications தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு எடுத்துகிட்டா ராமன் ஷிஃப்ட் இருக்கணும். ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட செலெக்ஷன் ரூல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னோம் அதை பாருங்கள். மியூச்சுவல் ரூல் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஸ்ட்ரெச்சிங், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.